கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்ணீரை கொடுத்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசர் மரித்து போகிறான். அவன் ரொம்ப அந்த குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் அந்த மரியாளுடைய கண்ணீரை, அது சகோதரிமார்களை கண்ணீர் கண்டவனை இவரும் கண்ணீர் வடித்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர் ஆண்டவர், உங்கள் குடும்பத்துக்காக கண்ணீர் வடிக்கிறவர் ஆண்டவர், உன் சகோதரனுக்காக கண்ணீர் வடிக்கிறவர் ஆண்டவர், உன் சகோதரிக்காக கண்ணீர் வடிக்கிற ஆண்டவர், உன் தகப்பனுக்காக கண்ணீர் வடிக்கிறவர் ஆண்டவர், உன் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறவர் ஆண்டவர், உன் மனைவிக்காக கண்ணீர் வடிக்கிற ஆண்டவர். இது எதை குறிக்கிறார்? அவர் அன்பை குறிக்கிறார். அவர் அன்புள்ள தேவர், மனுஷனோடு தேவர். அவர் தேவகுமாரின் மனுஷனோடு இறங்கி, மனுஷனாகி இறங்கி வந்து மனுஷனோடு வாழ்ந்தவர். அந்த மனுஷனுடைய பாடுகள் அவருக்கு தெரியும், வேதனைகளை தெரியும், கண்ணீரை அவர் காண்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த சகோதரிமார்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்ம நினைக்கலாம் என் கண்ணீரை காங்கலையே என்று சொல்லி, என் வேதனை காங்கலையே என்று சொல்லி, உனக்காக, உங்களுக்காக, எனக்காக பிதாவினிடத்துல கண்ணீரோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன் இயேசு. பிதாவுடைய வலது பிரசுத்திலே இன்னைக்கும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற இயேசு. தெய்வ பிள்ளைகளே, சங்க சகோதரன் மரித்து போனான்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயா? உனக்காக கண்ணீர், உன் கண்ணீர், அவனுக்காக கண்ணீர், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் சகோதரனை எழுப்புகிற தேவன், உன் பிள்ளையை எழுப்புகிற தேவன். நாயனுடைய அருமையான ஒரு தாய் தன் மகனை பாடைகளை கொண்டு போகும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அந்த பாடையை தொட்டு எழுப்பின தேவன். மரித்த லாசருவை 4 நாள் ஆய் அந்த 4வது நாளிலே கல்லறையிலிருந்து எழுப்பின தேவன். நீ வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் எழுப்புதலை கொண்டு வருவான், ஒரு எழுப்புதலை கொண்டு வருவான். குடும்பத்தில் இருக்கிற பகுதியில் தெய்வ பிள்ளைகளை அவர் கண்ணீர் விட்ட தேவன். என் கண்ணீரை யாரும் நினைக்கலையே, நான் வர கண்ணீர் கடவுளுக்கு தெரியலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்காக அவரும் கண்ணீர் வடிக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லுகிறது. உனக்காக கண்ணீர் விட்ட தெய்வம் ஒன்றுனா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தேவ பிள்ளை, உலகத்தையே ரட்சிக்க வந்த தேவன். அது கிறிஸ்தவங்களுக்காக வந்த தெய்வம் அல்ல, முஸ்லிமுக்காக வந்த தெய்வம் அல்ல, இந்துக்களுக்காக, உலகத்தை எல்லா ஜாதியை ரட்சிக்க வந்தவர் தேவ பிள்ளைகளே. அவர் தான், அவர் கண்ணீர், அவர் துடைக்கிற தேவன். தேவ பிள்ளைகளே, கண்ணீர் விட்டார், உன்னோடு சொல்ற கண்ணீர் அவர் விட்டார் என்று பார்க்கிறோம். இதுதான் அந்த லாசருடைய சகோதரிமார் கண்ணீரை அடிக்கிறத கண்டு இவரும் கண்ணீரோடு அழுதார் என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு வருகிற கண்ணீர் அந்த தேவகுமாரனுக்கு வந்தது. தேவ பிள்ளைகளே, அந்த லாசருவை வெளியே கொண்டு வந்தார், அதே போல உன்னை வெளியே கொண்டு வருவார். கலங்காதீர்கள், உங்களுக்காக இயேசு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, அப்பா, லாசருக்காக தன் சகோதரனுக்காக கண்ணீர் வடித்த பிள்ளைகளை, மார்த்தார் மரியாளுடைய கண்ணீரை கண்டு அவர்களோடு நீர் கண்ணீர் வடித்து அவர்கள் சகோதரனை வெளியில கொண்டு வந்தது போல இன்னைக்கு சகோதரனுக்காக, சகோதரிக்காக அழுது கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய, அப்பா, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைத்து நீர் விடுதலையாக்கி வெளியில கொண்டு வர முடியாது சொல்லிக்கிறோம். ஒருவேளை ஜெயிலில் இருக்கலாம், தேவ பிள்ளைகளை மரண படுக்கையில் இருக்கலாம், அவர்களை வெளியில கொண்டு அந்த காலத்தில் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, மரித்த லாசரை உயிர்த்தது போல நீர் எழுப்பி கொண்டு வர முடியாது சொல்லிக்கிறோம். பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கப்பா. எங்களுக்காக நீர் கண்ணீர் வடித்த தெய்வமே, அப்பா, உங்க போல யாரப்பா எங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற இயேசுவை தவிர யாரப்பா இருக்கிறார்? என் குடும்பத்துக்காக, என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக கண்ணீர் வடிக்கிற யாரப்பா இருக்கிறார்? நீர் ஒருவர் தானே.
எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்கள் குடும்பத்துக்கு என் சகோதரருக்கு இறங்க முடியாச்சு. அந்த அடிமையை நோக்கி கண்ணீர் பிடிங்க, கண்ணீரை பாருங்க, அடியாலை நோக்கி கண்ணீரை பாருங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை படைத்து நீர் கண்ணீர் உடைய கண்ணீர்னாலே அவர்களை தொடக்க முடியாது சொல்லிக்கிறோம். வழியத்துக்கு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக மார்த்தா மரியாளுடைய கண்ணீரை கண்டு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கண்ணீர் விட்டு லாசரை வெளியே கொண்டு வந்து போகிறோம். உங்கள் வாழ்க்கையிலையும் ஏற்பட்ட அதிசயங்களை அற்புதம் நிச்சயமாக. God bless you. Amen.